நம்ம செய்கிறதுங்க வெண்டைக்காய் பொரியலுங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கோணுங்க. அப்புறம் ஆயில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோணுங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்புங்க. அப்புறம் சாம்பார் தூள், உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலைங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நல்ல வெண்டைக்காய்க்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். சரிங்களா? எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சதும் எண்ணெய் காயுதுங்க. காஞ்சது கடுகு, வெள்ளை பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போடணுங்க. போட்டுட்டு நல்லா இப்படி பொரிய விடுவாங்க. போட்டதும் பாருங்க பொரியுது. இப்போ கருவேப்பிலை போட்டுவானுங்க. கருவேப்பிலை போட்டதும் பொரியுதுங்களா? இப்போ நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாங்க. வெண்டைக்காயை போட்டுட்டு நல்லா இப்படி கிளறணுங்க. இந்த ஈரமெல்லாம் போயிடணுங்க. வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே போயிட்டா நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க வெண்டைக்காய். அருமையாக இருக்குங்க வெண்டைக்காய். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெண்டைக்காய் பொரியல். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. அதுலேயே அப்படியே சாம்பார் தூளுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. நல்லா 1 ஸ்பூன் இருக்குங்க இதுக்கு. உப்பு நல்லா நம்ம இறக்கணுங்க. எல்லா பக்கமும் அந்த உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா இப்படி பிறக்கணுங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க வெண்டைக்காய்க்கு. அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டாக்கா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க. சாம்பார் சாப்பாடு, ரச சாப்பாடு, பச்சை பயிர் கடையிறோம் இல்லைங்களா, பச்சை பயிருக்கு, பருப்பு கடைசலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ வேகட்டுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெந்துட்டாக்கா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிருங்க. நல்லா வேகுதுங்க. வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுட்டோம்னா அதில் இருக்க ஈரம் எல்லாம் போயிடுங்க. நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு நல்லா பொடியாக அறுத்து வைக்கணுங்க. அறுத்து வச்சுட்டு தேவையான பொருட்கள் வந்து கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு, சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்புங்க. இதையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்மளால் பாருங்கள் அப்படியே எப்படி பார்த்தாலே பாருங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கணுங்க. ஒரு டிஷ் செய்கிறோம்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்கணுங்க. எப்படிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குங்க வெண்டைக்காய் பொரியல். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா 2 தாட்டி திறந்து மூடி வச்சாலே வெண்டைக்காய் வெந்துருங்க. ரொம்ப நேரம்லாம் வேக விடணும்னு இல்லைங்க. டேஸ்ட்டே இருக்காது அப்புறம். இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. டேஸ்ட் பார்க்கலாங்க. அளவு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த காரம், உப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க.
நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. அடுத்த இதில் சந்திக்கலாங்க, அடுத்த வீடியோவில்.